நாம இந்த பெயர் பலகையில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் கட்டாயமாக தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் நம்ம மாற்றிடுறோம். அப்படி ஒரு வேலை இல்லை அவங்க மாற்றலைன்னா நம்ம மாற்றிட்டு அவங்களுக்கு கட்டணத்தை கொடுத்துறோம். கட்டணம் அப்படி இல்லைன்னா உரிமத்தை நீக்கிறோம். தமிழன் காசு வேணும் தமிழ் வேணாமாடா, அதான் நம்ம எழுப்புற கேள்வி. ஒரு கேள்வி இருக்கு, பொதுவான ஒரு கேள்வி இருக்கு நம்ம மக்கள்கிட்ட. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமான்னு. தமிழ் நமக்கு வேலையும் சோறும் இல்லை, தமிழ் நமக்கு உயிர் என்பதை புரிஞ்சுக்கணும். அது இப்போ இப்போ அது ஒரு அற்பத்தனமான ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக நம்ம மக்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்சி வரும்போது தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலைங்கிற சட்டம் வந்துடும். நீங்கள் தப்பிக்கவே முடியாது. தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை. ஆங்கிலம் எதுக்கு படிக்கிற? வெளிநாட்டில் அங்கே போய் பார்த்துக்க. இந்தி எதுக்கு படித்த? வட மாநிலத்தில் அங்கே போய் பார்த்துக்க. தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. எல்லா மொழிகளையும் தேவைப்பட்டால் விரும்பினால் கற்றுக்கொள்வோம், எங்கள் மொழி தமிழ் மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்வோம். இதுதான் நம்ம கொள்கை நிலைப்பாடு. உலகத்தின் எம்மொழியும் கற்போம். இப்போ அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்த பிள்ளைகளுக்கு தான் வேலையில் முன்னுரிமைன்னு வரும். அரசு பள்ளி கல்லூரியில் பயிற்று மொழி தமிழாக இருக்கும், கட்டாய பாடமொழியாக ஆங்கிலம் இருக்கும். என் நாட்டு அறிவியலை, என் நாட்டு வரலாறை, என் நாட்டு புவியியலை நான் எதுக்கு ஆங்கிலத்தில் படிக்கணும்? என் நாட்டு வேளாண்மையை நான் எதுக்கு படிக்கணும்? எதுக்கு அம்மொழியில் படிக்கணும்? நான் ஆஸ்திரேலியாவில் பிரிட்டனில் போய் வேளாண்மை செய்ய போகிறேன்னா, கத்திரிக்காய் வெண்டைக்காய் வெங்காயம் விளைய வைக்கிறத நான் எதுக்கு இங்கிலீஷில் படிக்கணும்? எதுக்கு படிக்கணும்? நம்ம தமிழ் என்று பேசுவது எந்த மொழியும், நம்ம எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, சொந்த மொழிக்கு பற்றானவர்கள். தமிழர் என்று பேசுவதெல்லாம் இன வெறியாகாது. அது இன உரிமை, இன உணர்வு. ஒவ்வொரு தேசிய இனங்களும் அப்படிதான் இருக்கு. ஆங்கிலத்தோடு தமிழ் கலந்து பேசுவானா? நமக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் எந்த மொழி வழி தேசிய இனத்திற்கும் முழு மொழியும் இல்லை. தமிழுக்கு மட்டும்தான், தமிழ் மட்டும்தான் முழுமையான மொழி. இப்போ கேரளா போனீங்கன்னா பாதிக்கு மேலே 40க்கு மேற்பட்டவர்கள் சொல்லிருக்காது. அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான். எல்லா மாநிலத்திலையும் சினிமா தான், பிக்சர் தான். நமக்கு அப்படி இல்லை, திரைப்படம்னு இருக்கு. அவங்க எல்லாருக்குமே இது மைக்கு தான், நமக்கு தான் இது ஒளி வாங்கின்னு இருக்கு. அப்போ அவங்களும் நம்ம மாதிரி தான் ஆங்கிலம் கலந்து பேசுறாங்க. ஆனால் அவங்க வருத்தப்படலை, கவலைப்படலை. ஏன்னா நம்ம மொழி அழிந்து கொண்டிருக்கிறதுனால நம்ம அதை மீட்கணும், காக்கணும்னு போராடுறோம்.